ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொமாலி ரொட்டி. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே மைதா மாவில் செய்யலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன். இதில் 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். ஈவனாக அந்த இது ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி வர்றதுக்காக சேர்க்குறேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 170 ml கிட்ட பால் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி, இலக்கமாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு 150 ml வரைக்குமே மில்க் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரியே பிசைஞ்சிருக்கேன். இதை ஒரு 5 minutes அப்படியே நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்மளுக்கு மாவு. இதில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா திரட்டியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை மினிமம் 30 minutes ஊற விடுங்க. டைம் நிறையா இருந்தது அப்படின்னா 1 hourக்கு மேலே கூட ஊற விடுங்க. இப்போ இதை நான் 1 hour ஊற விட்டுக்க போகிறேன். ரொட்டிக்கான மாவு நல்லா 1 hour கிட்ட ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கிளாத் மாதிரி இருக்குது. இதை ஒரு 1 minute மறுபடியும் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண உருண்டையை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம மெல்லிசாக தேய்க்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா மாவு டஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படியே. ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ரொட்டி செய்கிறதுக்காக நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இண்டாலியம் கடாயை நான் தலைகீழ இன்வெர்ட்டடாக வச்சுருக்கேன். நான் அடுப்பை நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சப்போர்ட்டுக்காக டிஃபன் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 tumbler வாட்டரில் 1/4 டீஸ்பூன் உப்பு கலந்து வச்சுருக்கேன். உப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தெளிச்சிக்கலாம். நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருக்குது. லைட்டாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகாமல் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அந்த வேலையை செய்யும்போது ரெடி பண்ணியிருக்க ரொட்டியை கடாய் மேலே போட்டுக்கலாம். நல்லா ஒன்ஸ் அந்த பபுள்ஸ்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க. இல்லைன்னா கடாயில் அது ஒட்டிக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். மெல்லிசை தேய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப இதில் வேகத்துக்கு டைம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். ஸோ அருமையான ருமாலி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான ருமாலி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.